மிஞ்சி போன பரோட்டாவை மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் இப்போ நான் 2 பரோட்டாவை வந்து பிச்சு சேர்த்துக்கிறேன். அப்போது ஈஸியாக அரைஞ்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், இந்த மாதிரி 1 2 குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மேகிக்கு கொடுக்குற டாப்பிங்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மேகி மசாலா இருக்கும்ல, அந்த பாக்கெட் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேகி டாப்பிங் சேர்க்கறதுனால லைட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மேகி மசாலா கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பரோட்டாவை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை சாப்பிடும்போது அதுக்கு மேலே வந்து எலுமிச்சை சாறு அரை மூடி அளவுக்கு பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சப்பாத்திலையுமே செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.